கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன் நிந்தை மாற போகிறது. தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவேல் 1வது அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கோருங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். தேசத்தில் ஒரு கொடிதான ஒரு காலத்தில் தேசம் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை ஜெபிக்க கூப்பிடு. அதற்கு முன்பாய் ஆண்டவர் சொல்றாரு, உபவாச நாளை நேமியுங்கள். ஒரு உபவாச நாளை நேமி. நம்முடைய சபையில் அதை தான் நாம் செய்கிறோம். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். சில நாட்களை உபவாச நாள் என்று நியமிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது சில நாட்கள் உபவாச நாள் என்று நீங்கள் நியமித்து அந்த நாளிலே நீங்கள் ஜெபிப்பீர்களேயானால் அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு நாள். சில நேரத்தில் நாம் வெள்ளிக்கிழமையில் உபவாசம் இருப்போம், நியமித்திருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை நான் ஆண்டவருக்காக நான் ஜெபிப்பேன். ஆனால் என்ன பிரச்சனை, நியமித்துட்டு ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா ஆண்டவரை ஏமாற்றுறோம். என்ன, ஆண்டவருக்கு அது மனஸ்தாபத்தை கொடுக்கும். என்னுடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிறேன்னு சொன்னேன், நீ தான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளை நியமித்து கொண்டாய், ஆனால் அந்த நாளிலே நீ வந்து ஜெபிக்கலையே, ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும். அது ஒரு பொருத்தனை. நியமிப்பது ஒரு பொருத்தனை. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நாம் கிங் ஆஃப் குளோரி திருச்சபையில் நிறைய ஜெப நாட்களை நியமித்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம சபையை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு சபைகளை குறித்து சந்தோஷம் இருக்கிறது. சில நேரத்தில் சபைகளை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறதும் உண்டு. ஆண்டவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். நிறைய நேரங்களில் எந்தெந்த சபைகளில் தேவ சித்தம் செய்யப்படலையோ அந்த சபைகளை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஏன் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு, ஆனால் நான் விரும்புகிறத நீ செய்யறதில்லை, நான் விரும்புகிறத நீ சபையில் பேசுறதில்லை, நான் விரும்புகிறபடி ஆராதனை நடக்கிறதில்லை, நான் விரும்புகிறபடி தேசத்தை நீங்கள் சந்திக்கிறதில்லைன்னு சொல்லி ஆண்டவருக்கு சபைகள் மேல் ஆண்டவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சபையில் அப்படி ஆண்டவருக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துவிடக்கூடாது. அதனால்தான் நான் மிக ஜாக்கிரதையாய் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை மிக ஜாக்கிரதையாய் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், சபை என்ன செய்யணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறதுனால்தான் சபையில நிறைய திட்டங்களை நாம வைக்கிறோம், நிறைய ஜெபங்களை நாம வைக்கிறோம். ஒரு சிலருக்கு அது கஷ்டமா இருக்கும். கிங் ஆஃப் குளோரி என்ன, எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், எப்போ பார்த்தாலும் கூட்டங்கள் என்று. ஏனென்றால் இந்த சபையினுடைய தலைவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம காரியங்களை செய்யலை அப்படின்னா ஆண்டவர் நம்மை குறித்து மனவேதனைப்படுவார், நம்முடைய சபையை குறித்து ஆண்டவர் மனவேதனைப்படுவார். ஆகவே தான் தேவ பிள்ளைகள் சபையில் இருக்கிறவங்க சபையினுடைய ஒழுங்குகளில் ரொம்ப சரியா இருக்கணும். நீங்க கூட இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த சபையினுடைய ஒழுங்குல ரொம்ப சரியா இருக்கணும். சிலர் உண்டு, நான் பல சபைகளுக்கு போவேன், ஒரு சபையில் நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன், நான் அந்த சபையில் இருப்பேன் இந்த சபையில் இருப்பேன். அதெல்லாம் ஒழுங்கில்லாத ஜனங்களுடைய நடவடிக்கை. இந்த கிங் ஆஃப் குளோரியில ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சரியான ஒரு விசுவாசியா இருங்க, அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நினைக்கிற மாதிரி 10 சபைக்கு போவதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கல. 10 சபையில போய் அந்த சபையில போய் கொஞ்ச நேரம் உட்காருவேன், அந்த நாள்ல அந்த சபையில போய், இதெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பல்ல. இதெல்லாம் அவர்களுடைய சொந்த ஆசைகள், சொந்த விருப்பங்கள். சரியா?
சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஊழியம் தானே செய்கிறேன், அதை ஊழியத்தை பாஸ்டரே அனுப்புவார். பிரைஸலோ. இல்லாவிட்டால் ஆண்டவரே உன்னை ஊழியத்திற்காக உயர்த்தும் பொழுது அது காரியம் நடக்கும். ஸோ ஆண்டவருக்காக நேமியுங்கள். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தை ஆண்டவருக்காக இந்த சபை நியமித்திருக்கிறது. இந்த உபவாச ஜெபத்தில் நீங்களும் நியமித்தீர்கள். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து, ஆண்டவரே இந்த மாலை நேரம் நாளை தினம் முழுவதும் நான் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாங்க. விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இதுதான் ஒரு விசேஷமான ஒரு ஆசரிப்பு, ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை. அதை நாம் செய்யும் பொழுது யாரெல்லாம் வரணுமா? தேசத்தின் எல்லா குடிகள், மூப்பர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஸோ நான் இப்போ பண்ண போகிற ஜெபம், நம்ம பண்ண போகிற பிரசங்கம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிட்டோம். இயேசுவே இயேசுவே என்று தான் கதறினோம். ஆண்டவரை நோக்கி இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம கடந்து போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அதை தான் உங்களோடு கூட நான் சில காரியங்களை தெளிவாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக உபாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9 to 11 வசனங்கள். இது ஒரு தலைவனுடைய உபவாசம். சொல்லுங்க, இது யாருடைய உபவாசம்? ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க, இது ஒரு தலைவனுடைய உபவாசம். கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகை ஆகிய கற்பலகையை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின பொழுது 40 நாள் இரவும் பகலும் மலையிலே தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவில் இருந்து உங்களோடு பேசின வார்த்தையின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. இரவும் பகலும் 40 நாள் முடிந்தது. கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 பலகையை கொடுக்கிற பொழுது, சரி, இந்த 2 பலகை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க, ஏன் ஆண்டவர் உபவாசத்தை ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? இதை முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன் ஆண்டவர் மோசையை பார்த்து, ஏன் நீ 40 நாள் மலை மேல் வந்து இரவும் பகலும் தண்ணீர் குடியாமல் அப்பம் புசியாமல் ஏன் நீ 40 நாள் உபவாசம் இருக்கணும்? ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு சரீரத்தில் நாம் சிறுமைப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியில பலனடைய, பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நம்முடைய சரீரத்தில் நம்மை தாழ்த்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உபவாசம் என்ன? நம்மை தாழ்த்துவது. சில நேரத்தில் நாம் அநேகர் உபவாசம் எடுப்பதில்லை. ஆகவே அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இறங்காமல் போய்விடுகிறது. உங்களுக்கு என்னதான் வியாதி இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு சில சோர்வுகள் இருந்தாலும் உபவாசத்தை எடுங்க. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உபவாசத்தை விரும்புகிறார். மோசேயினிடத்தில் ஆண்டவர் விரும்பினார், நீ போய் மலையின் மேல் நின்று உபவாசம் பண்ணு, இந்த ஜனங்களுக்கான திட்டங்களை நான் கொடுப்பேன். இதை நான் ஏன் தலைவனின் உபவாசம் என்று சொன்னேன்? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தணும், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அந்த ஆசீர்வாதமான கானான் தேசத்திற்கு கொண்டு போகணும் என்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு காரியம் மோசேயின் மூலமாய் ஆண்டவர் அழகாய் படிப்பித்து கொடுத்தார். இந்த 10 கட்டளை மட்டுமல்ல, நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய தேவனுடைய விரல் அவனுக்கு எழுதி கொடுத்தது. நாம உபவாசம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை குறித்த காரியங்களை நமக்கு எழுதி கொடுப்பார். ஒரு உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யார் தெரியுமா? தேவனுடைய கரத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலத்தை நம்ம எழுதி பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் எழுதுவார், இதுதான் உன்னுடைய எதிர்காலம், இதுதான் நான் உனக்கு செய்ய போகிறேன். ஒரு ராஜா தவறு செய்த பொழுது கையுறுப்பு தோன்றி அந்த சுவற்றிலே எழுதினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறை காணப்பட்டாய். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை எழுதி நமக்கு கொடுக்கணும். நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதணும்.
அதற்கு ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு வாழ்க்கையில முன்னேற விரும்புகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் கடினமான உபவாசங்கள் தேவை. பிரைஸ் தி லார்ட். கடினமான உபவாசங்கள் தேவை. சில நேரத்தில் பிரச்சனைகளுக்காக பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற நாம் உபவாசம் இருக்கிறோம், அதுவும் நல்லது. சில நேரத்தில் என்னை குறித்து என்ன ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் காத்திருப்பது மிகவும் நல்லது. சில நேரத்தில் நம்முடைய போராட்டங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே என் போராட்டத்திலிருந்து விடுதலை தாரும். பெரும்பாலான பேர் அதற்காக தான் நம்ம உபவாசம் இருக்கிறோம். என் போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆனால் இந்த இடத்துல மோசே ஆண்டவருடைய பாதத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவரே, எங்களை நீர் எப்படி நடத்த போகிறீர்? இந்த ஜனங்களை எப்படி நடத்த போகிறீர்? இந்த சந்ததி எப்படி ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது? மற்ற ஜனங்களுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற ஜனங்களை நாங்கள் பின்பற்ற போகிறோமா, இல்லாவிட்டால் உம்மை பின்பற்ற போகிறோமா? உம்மை பின்பற்ற வேண்டுமானால் அதை எப்படி பின்பற்றுவது? அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 10 கட்டளைகளை தருகிறார். இதை செய், இதை செய்யாதே. ஒருவன் தீட்டுப்பட்டால் எப்படி அவன் தீட்டை கழிக்க வேண்டும்? ஒருவன் தப்பு செய்தால் எப்படி அவனுடைய தப்பிலிருந்து அவன் வெளியே வர வேண்டும்? ஒருவன் அறிந்தோ அறியாமலோ குற்றம் செய்தால் அந்த குற்றத்திலிருந்து எப்படி அவன் வர வேண்டும்? யாருக்கு என்ன தண்டனை தர வேண்டும், யாரை எப்படி நடத்த வேண்டும் என்கிற அத்தனையையும் அந்த நாட்களில், படிப்பறிவில்லாத அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மிக அழகாய் எழுதி கொடுத்தார். உபவாசம் இருக்கிறவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு லா இருக்கும். அவன் மனசுலேயே ஒரு லா இருக்கும். அவனுடைய மனதிலேயே எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். அதை தான் பவுல் எழுதுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. ஒரு தேவ பிள்ளை ஒரு தலைவனாய் மாற வேண்டுமானால், ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய வேண்டுமானால் உனக்குள் ஒரு உன்னதமான உபவாச அனுபவம் வேண்டும். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளை, ஒருவேளை நீ உபவாசம் செய்கிற ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனிதனாய் இருந்தால் தேவனுடைய திட்டங்கள் உனக்கு கொடுக்கப்படாது. சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. சாதாரணமான ஒரு சபைக்கும் ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன் வித்தியாசம்? ஆவிக்குரிய சபையில உபவாச ஜெபங்கள் உண்டு. ஆவிக்குரிய சபையில தேவனை நோக்கி கதறி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. இந்த தேசத்தில் ஆண்டவர் நம்ம இந்த அளவுக்கு உயர்த்தினதற்கு காரணம் நம்ம ஒவ்வொருடைய உபவாசம். நமக்கு ஆண்டவர் சட்டங்களை கொடுக்கிறார். இதை செய், இதை செய்யாதே, இப்படி போ, இதை செய், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த இரவு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றேன், உபவாச நாட்களை தொடர்ந்து நியமிங்க. இந்த 2 நாள் மட்டுமல்ல, மாதத்திற்கு 2 நாளோ 3 நாளோ டைம் இருக்கும்போது 3 நாட்கள் உபவாசம். அந்த உபவாசத்தில் எப்படியாவது ஜெபிக்கும்படி உங்களை ஒப்புக்கொடுங்க. ஏனென்றால் ஆண்டவர் அப்பொழுதுதான் உனக்காக அவர் எழுதுவார். உன்னை குறித்து உன்னுடைய புஸ்தகத்தில் பரலோகத்தில் ஆண்டவர் எழுதுவார். என் மகனை நான் உயர்த்தும்படியாய் இந்த காரியம் இந்த மகனுக்கு சம்பவிக்கணும். என்னை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நான் ராஜாவாய் மாற்றணும். என்னை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றணும். ஆண்டவர் உங்களை குறித்து எழுதணும். அந்த ஒரு ஜெப ஆவியை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு போகும் பொழுது கூப்பிடுங்க ஆண்டவரை பார்த்து, சாமி, என்னை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறீர்? என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், மரித்தோம், அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. நம்ம சாதனையாளர்களாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு உபவாசம் தேவை. சங்கீதம் 69 வசனம் 5 மற்றும் 10. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றம் உமக்கு மறைந்திருக்கவில்லை. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றம் உமக்கு மறைந்திருக்கவில்லை. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் ஒரு புத்தியீனன், நான் குற்றங்களை செய்கிறவன். ஆண்டவரே, நான் உபவாசித்து அழுகிறேன், எனக்கு உதவி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில புத்தியீனமான காரியங்களை நாம் நிறைய செய்துடுவோம். நம்ம நிறைய தவறுகளை செய்துடுவோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய குற்றங்கள் உண்டு.
ஒரு குற்றங்கள், ஒரு குறைவுகள், ஒரு பலவீனங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபமாய் மாறி அவனை முன்னேற விடாமல் கெடுக்கும். ஆகவே தான் ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் ஜெபிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில குற்றங்கள் கூடிடக்கூடாது, சாபங்கள் கூடிடக்கூடாது. தேவ சமூகத்துல போய் பரிசுத்தத்திற்காக உபவாசம் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். எதற்காக உபவாசம் சொல்லுங்க? பரிசுத்தத்திற்காக உபவாசம். ஆண்டவரே, நான் ஒரு குற்றவாளியா இருக்கிறேனே, என் இருதயத்தில் எவ்வளவோ பகை உணர்ச்சிகள், எனக்கு என்னையே பிடிக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாதிரி, உனக்கு உன்னையே பிடிக்கலன்னா கடவுளுக்கு எப்படி உன்னை பிடிக்கும்? என்ன, உனக்கு உன்னையே பிடிக்கல, என்னையே எனக்கு பிடிக்கல பாஸ்டர், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை குற்றங்கள் கொல்லும். அவனுடைய மனதில் இருக்கிற குற்றங்கள், தவறுகள், அவனுக்குள் இருக்கக்கூடியதான பலவீனங்கள் அவனை கொல்லும். நீ சரியில்லை, உன்னுடைய கான்பிடன்ஸ் லெவலை கொண்டு வரும். ஒருவேளை அப்பா நல்லா இருப்பாரு, மகன் சரி இருக்க மாட்டான். அந்த மகன் சொல்லுவான், அப்பா நான் தகுதி இல்லாதவன், உங்களுடைய பிள்ளை என்று சொல்ல நான் தகுதி இல்லாதவன். குற்ற உணர்வு அந்த இளைய மகனை கொல்லுகிறது. என் அப்பா ஒரு ஐஸ்வர்யவான், கனத்திற்குரியவர், மதிப்பிற்குரியவர், ஆசீர்வாதமானவர், அவருடைய பிள்ளை நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? பன்றிகளோடு உட்கார்ந்து இருக்கிறேன், சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். யாருடைய மனதிலே குற்ற உணர்வுகள் இருக்கிறதோ அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஐயோ, என் வாழ்க்கையில் இருக்கிற குற்ற உணர்வுகள் நீங்கணும். நான் நல்ல நிலைமையிலிருந்து கீழே போயிட்டேனே, ஆசீர்வாதமான நிலைமையிலிருந்து இன்றைக்கு சார்ந்த நிலைமைக்கு போயிட்டேனே. ஏன் என்னுடைய வாழ்க்கையில குற்றங்கள்? ஏன் என்னுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை? ஏன் என்னுடைய இருதயத்தில் என் இருதயம் என்னை நிந்திக்கிறது? எத்தனை பேருடைய இருதயம் உங்களை நிந்திக்கிறது? அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டியே, அப்பா பேச்சை கேட்கலையே, என்ன புருஷன் மனைவிக்குள்ளாய் துரோகங்கள் நடந்து விட்டதே. எத்தனை பேருடைய இருதயம் உன்னை குற்றப்படுத்துகிறது? அந்த குற்றத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். சும்மா போய் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், அப்படி அல்ல. உபவாசம் இருந்து ஜெபித்து என்னை குற்றமற்றவனாய் மாற்றும். என்னுடைய சுபாவமே, நம்முடைய சுபாவமே மிகவும் கேவலமான சுபாவம் சிலருக்கு இருக்கும். எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஒரு சுபாவம், எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து அவங்களை கேலி பரியாசம் பண்ணுகிற ஒரு சுபாவம், மற்றவர்கள் நல்லா இருப்பதை பிடிக்காத ஒரு சுபாவம், வஞ்சிக்கிற ஒரு இருதயம், கோல் சொல்லுகிற ஒரு இருதயம். என்ன, சிலருடைய சுபாவங்கள் கேவலமா இருக்கும். இந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் புத்தியீனமா இருக்கிறேன், குற்றங்கள் உமக்கு, என்னுடைய குற்றங்கள் உமக்கு முன்பாய் மறைந்திருக்கவில்லை. சங்கீதம் 51 தாவீது தன் பாவங்களை குறித்து எழுதுகிறார். நான் பாவத்திலே ஆண்டவரே நான் கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டேன். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் குற்றங்கள் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் உபவாசம் எடுத்து தேவ சமூகத்தில் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில குற்றம் இல்லையா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குற்றம் இருக்கு. ஏன் நாம் ஆசீர்வாதமாய் மாறல? குற்றங்கள் நமக்கு விரோதமாய் முறையிடுகிறது. இவனை ஆசீர்வதிக்காத, இருதயம் சரியில்லை. நான் ரொம்ப ரொம்ப ஆராய்ந்து பார்த்ததில்ல, ரொம்ப ஜெபம் பண்றதை விட, ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறத விட நீ நல்லவனா இரு, நீ நல்லா இருப்ப. ஆமென். அதுதான் நான் கண்டுபிடித்தேன். நீ நல்லவனாரு, 4 பேருக்கு நல்லதை செய், யாருக்கும் துரோகம் பண்ணாதே, யாருடைய பணத்துக்கு ஆசைப்படாதே, நல்லதை செய், தீமை செய்யாதே, 2 வாழ்க்கை வாழாதே, உன் வாயில உண்மை பொய் மறைந்திருக்க வேண்டாம், நல்லவனாய் இருந்து பார், நிறைய நன்மைகள் வரும். பிரைஸ் தி லார்ட். நான் ஆராய்ந்து பார்த்தேன், நல்லவர்களாய் இருக்கிறவர்கள் இல்லை, கிறிஸ்தவத்தில் நல்ல ஜனங்கள் இல்லை, ஊழியக்காரர்கள் நல்லவங்க இல்லை. ஆச்சரியமா இருக்கு, நல்லவர்கள் இல்லை. ஆனால் நம்ம ஜெபித்து நம்மை நல்லவனாய் மாற்றணும். என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்தருளும், என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்தருளும். நம்முடைய மைண்ட் நல்ல மைண்டா இருக்கணும். பிசாசு நம்முடைய மைண்டை மாற்றும்படியாய் பலவிதமான செய்திகளை கொண்டு வருவான். ஒரு டிவியை பார்த்தீங்கன்னா உன் மைண்டு கெட்டு போகும், ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா உன் மைண்டு கெட்டு போகும், ஒரு மனுஷன் பேசுறதை கேட்டால் உன் மைண்டு கெட்டு போகும். உனக்கு தேவை ஒரு உன்னதமான ஒரு ஜெப ஜீவியம். தேவ சமூகத்தில் கதறி அழுது பரிசுத்தத்தை உபவாசத்தில் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பரிசுத்த ஜீவியம்,
தேவ சமூகத்தில் உபவாசத்தில் போய் ஆவியில நிரம்பி 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 நம்முடைய இருதயம் முழுவதும் ஒரு தூய்மையான ஒரு மகிமையான இருதயமாய் மாற உபவாச ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். யோபு 42வது அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். யோபினுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு வாழ்க்கை. யோபுக்கு தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற பெரும் திட்டங்கள் தெரியல. ஆசீர்வாதமாக இருந்தான், திடீரென்று அவனுடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள். அந்த பாடுகளுக்கு மத்தியில நான் நினைக்கிறேன் யோபு பெரும்பாலான நாட்கள் உபவாசத்திலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் பசியிலும் பட்டினியிலும் உட்கார்ந்து இருந்திருப்பான். அவனுக்கு புரியல தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் யார். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதும் என் கண் உம்மை காண்கிறது. உபவாசம் என்பது தேவனை குறித்து கேள்விப்படுகிறது மட்டுமல்ல, தேவனை நேருக்கு நேர் பார்ப்பது, தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்வது, தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குவது உபவாசம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் அன்புள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் கேள்வியோடு கேட்கிறதோடு நின்று விடுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை அனுபவிக்க வேண்டுமானால் உபவாச ஜெபம் அவசியம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வல்லமையான வசனங்கள் இருக்கு. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். கேட்கிறோம், எப்பயும் அதை அனுபவிக்கிறது? ஆமென். எப்போ அதை அனுபவிக்கிறது? உன்னோட கூட இருந்து நான் பெரிய காரியம் செய்வேன். கேட்கிறோம், எப்பொழுது அதை அனுபவிக்கிறது? எப்பொழுது அனுபவிக்கிறது? கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார். கேட்கிறோம், அந்த மேய்ப்பர் நமக்கு என்ன காரியங்களை செய்கிறார், அதை எப்படி அனுபவிப்பது? ஒரு உபவாசம் இருந்து தேவனை சார்ந்திருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துவார். நான் யார், உனக்கு நான் யாரா இருக்க போறேன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு பராக்கிரமசாலியா உன்னை அனுப்புகிறேன், உன் மூலமாய் பராக்கிரமான காரியம் நடக்கும். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட இருந்து நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். அனுபவங்கள், தேவனோட அனுபவங்கள். இன்றைக்கு சபையில் இருக்கிற நமக்கு தேவனோட அனுபவங்கள் தேவை. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஏதோ அந்நிய பாஷையோடு நம்ம நின்றுட்டோம், ஒரு உன்னதமான அனுபவம் இல்லை. ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு சிலர் அந்த அந்நிய பாஷையினுடைய வரத்தை கூட விசுவாசிக்காமல் நீங்க இருக்கலாம், அந்த அபிஷேகம் கூட பெறாமல் நீங்கள் இருக்கலாம். தயவு செய்து இன்றைக்கு அந்த அபிஷேகத்தையாவது பெறுங்க. கேள்விப்படுறோம் அபிஷேகம் என்னன்னு தெரியுது, ஆனா எனக்கு அந்த அபிஷேகம் இல்லையே. கேள்விப்படுறோம் அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பற்பல பாஷைகளை பேசுவார்கள், ஆனால் எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. எத்தனை பேர் இந்த நாளில் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறீங்க? தேவன் கொடுத்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் கூட அந்த அனுபவம் கூட இல்லாமல் நாம் இருக்கிறோமே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அனுபவம். என் கண் உம்மை காண்கிறது. ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரிகிறது. என்னோடு ஆண்டவர் பேசின ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுகிறது. என்னோடு ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருகிறார். சொன்னது சொன்னபடி நடக்கிறது. என் வாழ்க்கையில தேவனை நான் அனுபவிக்கிறேன். ஆகவே தான் யோபு சொல்றாரு, ஆண்டவரே நீர் செய்ய நினைப்பது தடைப்படாது. ஆமென். நான் என்னதான் கதறினாலும் உபத்திரவத்தை தர நீர் தீர்மானித்தீர், தந்துட்டீர். ஆனால் ஒரு நேரம் வருகிறது, அந்த உபத்திரவத்தில் என்னை வெளியே கொண்டு வந்து என்னை பெரிய மனுஷனாய் மாற்றுகிறீர். தேவரீ செய்ய நினைப்பது தடைப்படாது. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல யோபு சொல்றாரு, என்னை குறித்து நீர் குறித்திருக்கிறத நிறைவேற்றுவீர். ஆமென். உன்னை குறித்து தேவன் என்ன குறித்தாரோ அதை நிறைவேறணும் அப்படின்னா தேவனோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் தேவை. தேவனோட ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்க,
அதில் ஒரு சீஷன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தான். ஆமென். எத்தனையோ பேர் இருந்தாங்க, இயேசுவை தொடக்கூட அவர்கள் பயந்திருப்பாங்க. ஆனால் ஒருவன் அவர் மார்பிலே சாய்கிற அளவிற்கு அவரை அறிந்திருந்தான். அவரோடு அவ்வளவு ஒரு ஐக்கியம், அவ்வளவு ஒரு அன்பு. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தை உபவாச ஜெபம் தான் கொண்டு வரும். அநேக நேரம் உபவாச ஜெபத்தில் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர்தான் என் தேவை, நீர்தான் என் வாஞ்சை, நீர்தான் எனக்கு வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தானே நமக்கு தம்மை கொடுப்பார். என்ன அருமையா ஆண்டவர் சொன்னாருன்னு, இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அவரையே நமக்கு தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். நாம சொல்ற, நீங்க வேண்டாம் ஆண்டவரே, ஏதோ கொஞ்சம் டாலர் கொடுங்க, ஏதோ கொஞ்சம் சின்ன அற்புதத்தை கொடுங்க. இந்த இரவு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்மோடு எனக்கு ஒரு அனுபவம் வேண்டும். நாளைக்கு முடிச்சு போறதுக்குள்ள ஒரு தேவனோடு ஒரு அனுபவத்தோடு நம்ம போகணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்க நீங்க ஆயத்தமா? அப்படி ஜெபிக்க ஆயத்தமா? எனக்கு ஆண்டவரோடு ஒரு அனுபவம் வேணும், ஒரு தரிசனத்தை பார்க்கணும். போன சைனீஸ் நியூ இயர் பிரேயர்ல எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறினது. தேவனை முகமுகமாய் தரிசித்தவர்கள் உண்டு, தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள் உண்டு. நம்ம சபையில நேருக்கு நேராக தேவனை பார்த்தவர்கள் உண்டு, தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள் உண்டு. இந்த சைனீஸ் பிரேயர்ல உனக்கு அது நடக்கக்கூடாதா? உனக்கு நடக்கக்கூடாதா? சொல்லுங்க. என்ன உனக்கு நடக்கக்கூடாதா? தேவனுடைய வார்த்தையை பெற்று அற்புத சாட்சியாய் மாறினவர்கள் உண்டு, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவர்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. போன சண்டே ஈவினிங் சர்வீஸ்ல சாலமோன் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்றாரு. தன்னுடைய நண்பனுடைய கணவனுக்காக, கணவனுடைய ஜீவியத்திற்காக யாரோ ஒரு சகோதரி ஜெபம் பண்றீங்க. உங்க நண்பனுடைய அந்த கணவன் மனைவி அவருடைய ஜீவிய நாட்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார், கவலைப்படாதீங்க. ஒரு சகோதரி வந்து சொல்லி அழுகுறாங்க, நான் தான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்டுக்கு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நீடி ஆயிலை கொடுக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை. ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை நம்முடைய சபையிலிருந்து வெளிப்படுத்துறாரே. ஆமென். நீ அந்த வல்லமையை பெறக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. இந்த இரவு ஆண்டவரை குறித்து என்னெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமோ அதெல்லாம் நம்முடைய கண்ணால பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஆமென். தானியேல் கண்ட தேவனை நீ காணணும், மோசே கண்ட தெய்வத்தை நீ காணணும். அல்லேலூயா. மாத்து, தயவு செய்து உன்னை மாத்து. தேவனுக்கு என்று உன்னை ஒப்புக்கொடு. பெரிய காரியம் செய்யணும்னா பெரிய இருதயம் தேவை. பெரிய காரியம் செய்யணும்னா சாதாரண ஆட்களா இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு முகத்தை திருப்புறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரச்சனை பண்றது, ஐயோ நீ ஃபிட் ஆகவே மாட்டே. யூ வான்ட் ஃபிட். ஆமென். ஃபிட் ஆக மாட்டேன். உன்னை ஒரு மகிமையின் பாத்திரமாய் மாற்று. சுவாமி நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல, என்னுடைய லக்கு நான் காண்கிற தெய்வனை, நான் கேள்விப்பட்ட தெய்வத்தை அனுபவிக்கணும். நான் கேள்விப்படுகிற என் இயேசு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும். பவுலுடைய உருமார்களை அவன் ஜனங்கள் மேல் போட்ட பொழுது சுகமானானா, என்னுடைய சட்டை, என்னுடைய கர்ச்சிப்பில் அந்த வல்லமை புறப்படணும். அதற்காக போராடு. ஆமென். அதற்காக போராடு. அன்னாளுடைய குழந்தை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினானால் நீ மாறாட்ட பரவாயில்ல, உன் குழந்தைக்காக போராடு. ஆமென். வேதத்தில் இருக்கிற அதிசயங்கள் உன் குடும்பத்தில் நடக்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டாமா? சில குறைகள் இருக்கலாம், போராடு. நாட்கள் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நாட்கள் வரும். இன்னைக்கு போராடணும். உபத்திரம் இல்லாமல் உயர்வு இல்லை. யோபுவே, நீ என்னை காண வேண்டுமானால் நீ நிந்திக்கப்படணும், அவமானப்படணும், மனுஷரால் புறக்கணிக்கப்படணும், நண்பர்கள் உட்கார்ந்து உன்னை சுற்றி உட்கார்ந்து நீ பொய்யன், நீ பொய்யன், நீ பொய்யன், நீ ஏமாற்றுக்காரன், உனக்குள் அந்தரங்க பாவம் இருக்கு, நீ அசுத்தமானவன் என்று சுற்றி 4 பேர் உட்கார்ந்து அவனை அவமானப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவன் யோபோடு கூட பேசுகிறார்.
நீ என்னுடைய மகன். ஹல்லேலூயா. அப்படிதான் நடக்கும். நீ நல்ல ஒரு மகிமையான இடத்துல உட்கார்ந்து இருப்ப, ஆண்டவர் வந்து பேச மாட்டார். நீ வனாந்தரத்தில் இருப்ப, உன்னை தேடி தீர்க்கதரிசி அனுப்புவார். நீ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஐயோ என் வாழ்க்கைப்படி ஆகிவிட்டதே என்று புலம்பிக் கொண்டிருப்ப, உனக்கு முச்சடியில தேவன் வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு நம்ம பெறணும். அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆவிக்குரிய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனை தேடு. ஆண்டவரே உன்னை எதில் உயர்த்தணுமோ உயர்த்துவார். யோசேப்பை பெரிய மந்திரியாய் மாற்றினார், தானியேலை பெரிய மந்திரியாய் மாற்றினார், யோசுவாவை பெரிய தலைவனாய் மாற்றினார். உனக்கு என்ன வேணுமோ அதை தருவார். நீ முதலாவது ஆண்டவரை தேடு. இந்த உபவாச நாளிலே தேடு, போராடு. ஆமென். விடுதலையாக. என்ன குறை இருக்கு உனக்குள்ள, என்ன குற்றம் உனக்குள்ள இருக்கு, நீ எதில் சரியில்லை, நீ எதில் இன்னும் மாறணும், உனக்குள்ளாய் காணப்படுகிற பலவீனம் என்ன, அதையெல்லாம் எழுதி வைத்து வெளியே வா. ஆமென். எழுதி வைத்து வெளியே வா. நட்ட எப்படி ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்ய முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 15 மற்றும் 19 வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஆண்டவர் பாருங்க, சபைக்கு சொல்லிட்டே இருக்கிறார். சீயோனிலே எக்காலம் ஊது, பரிசுத்த உபவாச நாளை நியமி, விசேஷித்த ஆசரிப்பை கூறு. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஒரு சபை எக்காலத்தை ஊதி பரிசுத்த உபவாச நாளை நியமித்து விசேஷமான ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இது ஒரு தேசம் செய்யணும். அந்த நாட்கள் இஸ்ரவேல் தேசம் செய்யும். தேசம் எங்கும் உபவாச நாள். யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆசாப் ராஜா சொல்றான், யோசபாத் சொல்றான், நம்ம உபவாசம் பண்ணுவோம், நம்மால நம்முடைய சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. உடனே ஆண்டவர் இறங்கி வந்து சத்துருக்களை முறியடிக்கிறார். தேசமே உபவாசம் பண்ணும் பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்பார். சபை உபவாசம் பண்ணும் பொழுது சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் உத்தரவு அருளுவார். நம்முடைய சபையில வருகிற நான் நினைக்கிறேன் 90% மேல் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் சபை மேல் இறங்குகிறது. ஏன்? வடிக்கிற ஜெபம். அன்றைக்கு ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்துல வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைய சபையில இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பேர் சொல்லி ஜெபிக்கிறது? இது எனக்கு சாத்தியமாகிற காரியமா? நான் எல்லாருடைய பேர் எல்லாரையும் என்கிட்ட இது வேற டிவி நிகழ்ச்சியை பார்க்குற ஆட்கள் பல விதத்தில் ஜனங்க வர்றாங்க. எத்தனை பேருக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணுவது? எனக்கு ஆண்டவர் அன்றைக்கி ஒரு நாள் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ யாருக்கும் ஜெபம் பண்ணாது, ஆசீர்வதி போதுன்னார். ஆமென். நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜனங்களை ஆசீர்வதி. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வர்றாங்களா, கர்த்தாவே குழந்தையை தந்து ஆசீர்வதி, போதும், அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இறங்கும். ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு வர்றாங்களா, ஆண்டவரே இவளுக்கு வேலையை தந்து ஆசீர்வதியும். நீ ஆசீர்வதித்தா போதும், என்கிட்ட வந்து நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த சபையில ஏராளமாய் நம்ம கெஞ்சி கதறி அழுது இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த இரவு உங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் எக்காலத்தை ஊதி தேவ சமூகத்தில் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதியும். உனக்கு ஆண்டவர் மறுமொழி கொடுப்பார். இந்த இரவு இந்த விசேஷித்த ஜெபத்தை நம்பி இந்த ஜெபத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், என் நிந்தை மாறணும், என் கண்ணீர் மாறணும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு வந்திருக்கிறீங்களே, அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படியே நடக்கும். ஆசீர்வதித்தாலே போதும். நீங்க கதறணும். ஆண்டவர் சொல்ற, ஆசாரியரை பார்த்து சொல்றாரு, மோசேட்டு சொல்றாரு, என் ஜனங்களை ஆசீர்வதி, கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரசன்னமாக கடவது. ஆமென்.
கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரசன்னமாக கடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். என் ஜனங்களை நீ ஆசீர்வதித்தாலே போதும், அந்த ஜனங்கள் மேல் தேவனுடைய முகம் பிரசன்னமாகும். இந்த இரவு நாம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய முகம் உங்கள் மேல் பிரசன்னமாகணும். அல்லேலூயா. தேவன் மறுமொழி கொடுப்பாராம். புற ஜாதிகளுக்குள்ளாய் உன்னை நிந்தையாய் வைக்க மாட்டார். ஆமேன் சொல்லுங்களே. நீ அது எப்படி இருக்க மாட்டே? நிந்தையா இருக்க மாட்டே. 4 பேர் உன்னை பார்த்து பரிதாபம் சொல்ற நிலைமை உனக்கு வராது. ஒருவேளை இன்றைக்கு அப்படி நீ இருக்கலாம். ஒருவேளை இந்த நிமிஷத்துல நீ ஒரு நிந்தையை சுமக்கிற ஒரு மனிதனாய் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன் நிந்தை மாற போகிறது. அல்லேலூயா. இன்றையிலிருந்து உன் நிந்தை மாறுகிற ஒரு வல்லமை இறங்க போகிறது. நம்புங்க, நம்புங்க, நிந்தை மாறும். தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். அந்த நாட்கள் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கானான் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணும் பொழுது அங்க பெரிய பணத்தை வைத்து அவர்கள் வாழல. அவர்களுடைய ஆசீர்வாதம் இதுதான். ஒவ்வொருத்தருக்கும் தானியம், ஒவ்வொருத்தருக்கும் திராட்சரசம், ஒவ்வொருத்தருக்கும் எண்ணெய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் இது குறையாமல் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம பட்டினியோடு உபவாசம் இருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த திராட்சரசம் வேண்டாம், எனக்கு ஆகாரம் வேண்டாம், எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் வேண்டாம் சொல்லி தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, உனக்கு எண்ணெயை கொடுப்பேன், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உனக்கு வேலையை கொடுப்பார், எதிர்காலத்தை கொடுப்பார். ஆகவே இந்த இரவு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த இரவு போய் தயவு செய்து சாப்பிட்றாத. ஆமீன். இந்த இரவு போய் என்ன செய்யாத? தயவு செய்து சாப்பிட்றாத. ஒன்னாகாது. ஆமீன். ஒன்னாகாது. ஒருவேளை சுகர் பேஷண்ட் 2 பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு பாட்டு. ஆமீன். இன்ஜெக்ஷன் போடாத, சுகர் மாத்திரை எடுக்காது. அதை எடுத்தாதான் சாப்பிடணும். பிரைஸ் எல்லாம் சரியா? ஜஸ்ட் 2 பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு சுகர் டவுன் ஆகாம பார்த்துக்கோ, போதும். அல்லேலூயா. இன்னைக்கு இரவு சாப்பிடாத. இந்த இரவு போய், ஆண்டவரே நான் உம்மை சந்திக்கணும், என் மேல இருக்கிற சாபம் விலகணும் என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். தானியேல் 9வது அதிகாரம் 1-3 வசனங்கள். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாசுவேருவின் புத்திரரான தரியு ராஜபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாட்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்திலும் விண்ணப்பங்களிலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை 70 ஆண்டுகள் இந்த தேசம் இடிக்கப்பட்டு கிடக்கும். இந்த தேசம் 70 ஆண்டுகள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும். இந்த தேசம் 70 ஆண்டுகள் சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் என்று ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். இந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாய் மாறல, ஒண்ணுமே நடக்கல. எஸ்தர் எழும்புகிறாள், அந்த ஜனங்களை காப்பாற்றுகிறாள். ஆனால் தேசம் ஒன்றும் நடக்கல. தேசத்துல எந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த அகஸ்வரின் மகன் எனக்கு தெரியல, ஒருவேளை அவள் எஸ்தரினுடைய மகனான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த தேசத்தில் ஆசீர்வாதம் நடக்கல. ஏன் ஆண்டவரே இன்னும் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படலன்னு சொல்லி தானியேல் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கண்டுபிடிக்கிறார், தேசத்தின் மேல் சாபம் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தின் மேல 70 ஆண்டுகள் என்று தேவன் வைத்த சாபம் இருக்கிறது. உடனே அந்த சாபத்தை உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக நான் திருப்பினேன். எனக்கு அன்பானவர்களே, நாம செய்கிற பாவங்கள், நாம செய்கிற அநியாயங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த சாபங்கள் நம்ம மேல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வரும் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. நமக்கு தெரியாது நம்ம மேல எத்தனை ஆண்டு சாபங்கள் இருக்குன்னு தெரியாது. சிலர் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் தழைக்க மாட்டாங்க.
சிலர் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் செழிப்பாய் மாற மாட்டாங்க. சிலருடைய வாழ்க்கையில சாபங்கள் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்து சாபங்களை கல்வாரி சிலுவையிலே முறித்தார். ஆனாலும் கட்டுகள் முறிக்கப்படணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். இந்த கட்டுகள் நுகத்தடிகள் முறிக்கப்படுவதற்கு ஒரு விசேஷித்த ஜெபம் தேவை. அதுதான் நம்ம வாசிக்கிறோம், அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும், அபிஷேக எண்ணெயினால் நுகம் முறிக்கப்படும், பரிசுத்த ஆவியினால் நுகம் முறிக்கப்படும். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற சிலர் மீது சில சாபங்கள் சில ஆண்டுகளுக்கு நீடித்து கொண்டிருக்கும். இஸ்ரவேல் தேசம் தேவன் தெரிந்து கொண்ட தேசம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பினுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த தேசத்திலேயே 70 ஆண்டு காலம் சாபம் நீடிக்குமானால் நம்ம அப்பா அம்மா யாரு? நம்ம அப்பா ஆபிரகாமா இல்ல ஈசாக்கா? இல்ல நாம தான் ஆபிரகாமா? நம்ம மேலேயே சாபம் இருக்கக்கூடாது. நம்ம மேலே சாபம் இருந்தால் அந்த சாபத்திலிருந்து எப்படி நாம வெளியே வருவது? இன்றைக்கு நிறைய பேர் மேல சாபம் இருக்கும், அந்த சாபத்தை உடைக்கணும். தாவீது நாட்களில் பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் அந்த பஞ்சம் என்றால் கிதியோனர்கள் நிமித்தமாய் அந்த பஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. கிபியோனர்கள் நிமித்தமாய் அந்த சவுல் அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி அழித்தான். ஆகவே அவர்கள் நிமித்தமாய் தேசத்தில் பஞ்சம். என்ன ஆண்டவரே செய்யணும்? சவுல் குடும்பத்தில் இருக்கிற 7 பேரை தூக்கி போடு. நீங்க வாசித்திருப்பீங்க வேதத்தில். என்ன? அப்பொழுது மீகாவுடைய பிள்ளைகள் 5 பேரை கொண்டு போய், மற்ற 2 பேரை கொண்டு போய் அவர்கள் கரத்தில், இந்த குடும்பம் தானே உங்களுக்கு அநியாயம் செய்தது, இவங்களுக்கு நீங்க பதில் கொடுங்க என்று அவங்க கரத்தில் கொடுத்த பொழுது இஸ்ரவேல் தேசத்தின் மேல் இருந்த சாபம் விளங்கி தேசத்தில் திரும்ப மழை பெய்ய தேவன் கொடுத்தார். தாவீது அரசாளுகிற, தாவீது தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாவீது அவன் வாழ்கிற, அவன் அரசாளுகிற காலத்திலேயே இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ஒரு ஜனத்திற்கு செய்யப்பட்ட அநியாயத்திற்காக சாபம் வந்தது. உன் மேலே என் மேலே சாபம் வர எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? ஆகவே யாருக்கு விரோதமாய் அநியாயம் செய்யாதே, சாபம் வரும். யாருக்கு விரோதமாய் பேசாதே, சாபம் வரும். தேவையில்லாம மற்றவங்களுடைய விஷயத்துல தலையை நுழைத்து அவர்களுடைய வாழ்க்கையில தலையிடாதே, சாபம் வரும். தாவீது அரசாளுகிற அவன் தேசத்தில், தேவனுக்கு பிரியமான தாவீதனுடைய தேசத்தில், சீயோன் தேசத்தில், சீயோனை ஆராதிக்கிற பரிசுத்த சீயோன் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆலயம் இருக்கக்கூடிய இடத்திலேயே ஒரு சாபம் நிழலிடுமானால் உண்மையிலே என்மேலே சாபம் நிழலிட எவ்வளவு நேரம் ஆகும்? ஜனங்களுக்கு தெரியல, சாபத்தினுடைய வல்லமை தெரியல. தேவனை அற்பமாய் நினைப்பது, ஆராதனை அற்பமாய் நினைப்பது, தேவ சமூகத்தில் பயபக்தியோடு வந்து தேவனை ஆராதிப்பதை விட்டு விட்டு இஷ்டம் போல தேவனுடைய சமூகத்தில் வருவது, தேவன் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லுவது எவ்வளவு சாபத்தை கொண்டு வரும், எவ்வளவு சாபத்தை கொண்டு வரும். இந்த தானியேலுக்கு தெரிகிறது, என் தேசம் சாபத்தில் இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய சபையில அடிக்கடி ஜெபம் பண்ணி சாபத்திலிருந்து வெளியே வரணும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை மனசுல ரொம்ப தைரியமா உட்கார்ந்திருக்கியா? நான் என்னமும் செய்யலாம், என் இஷ்டம் போல வாழலாம், நான் நினைச்சதை செய்யலாம், கர்த்தர் ஒன்னும் செய்ய மாட்டார், கர்த்தர் ஒன்னும் செய்ய மாட்டார். ஆனால் சாபம் பிடிக்கும், சாபம் பிடிக்கும். ஆகவே தான் இப்படிப்பட்ட உபவாச ஜெபம், ஆண்டவரே என் மேல சாபம் இருக்க கூடாது. எத்தனை பேர் தாய் தகப்பனுடைய இருதயத்தை உடைச்சீங்க, உங்க மேல சாபம் இருக்கும். எத்தனை பேர் ஊழியக்காரனுடைய இருதயத்தை உடைச்சீங்க, உங்க மேல சாபம் இருக்கும். ஆகவே தான் தேவ சமூகத்தில் வந்து மன்றாடுகிறோம், சுவாமி சாபம் முறிக்கப்படணும். சாபம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சாபம் இருக்கும், தெரியாது. அந்த சாபம் உனக்குள் இருந்தா நீ நல்லா இருக்க முடியாது பிரதர், நல்லா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. ஆகவே தான் தெய்வ பக்தி தாழ்மை தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கணும். சுவாமி என்னை தாழ்த்துகிறேன், என் மேல சாபம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா நான் ஏன் சொல்றேன்?
மோசேயுடைய நியாய பிரமாணத்தை பெற்ற ஜனங்கள் நியாய பிரமாணத்தை உடைத்தார்கள், சாபம் வந்தது. எங்கெல்லாம் பிரமாணம் உடைக்கப்படுகிறோம் அங்கு சாபம் நுழையும். எங்கெல்லாம் பிரமாணத்தை நம்ம உடைக்கிறோமோ அங்கு சாபம் நுழையும். எங்கெல்லாம் தேவனுடைய கட்டளையை உடைக்கிறோமோ அந்த இடத்துல சாபம் வந்துவிடும். ஆகவே தான் தேவ கட்டளைகள் தேவ பிரமாணங்களில தலையிடக்கூடாது, அமைதியா இருக்கணும். இல்லாட்டால் சாபம் சின்ன பின்னமா மாத்திடும். எகிப்து தேசத்துல சாபம் வருகிறது. அந்த சாபம் அந்த யோசேப்பின் மூலமாய் ஆண்டவர் அந்த தேசத்திற்கு கிருபை கொடுக்கிறார். இந்த தேசத்துல சாபம் வந்தாலும் யோசேப்பே ஒரு 7 வருஷம் ஆசீர்வாதம் வரும், அதை வைத்து சாபத்தை அவர்கள் சரி செய்து கொள்ளட்டும். எந்த யோசேப் அந்த தேசத்தை காப்பாற்றினானோ அந்த யோசேப்பினுடைய வம்சத்தை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த ஆண் பிள்ளைகளை அவர்கள் நைல் நதியிலே போட்டு கொலை செய்ய ஆரம்பித்த பொழுது எகிப்து தேசத்தின் மேல் சாபம் வந்தது. என்ன நடக்குன்னு தெரியாது. தங்கமா இருப்ப, அப்படியே கருகி ஒன்னெல்லாம் ஆயிடுவேன். பழமரமா இருப்ப, அப்படியே பட்டு போய் ஒன்னெல்லாம் ஆயிடுவேன். இன்னைக்கு இந்த சபையில சாபம் முறிக்கப்படணும். ஆமென், முறிக்கப்படணும். அதற்காக அந்த சாபத்தை குறித்து பேசுறேன். உங்களை பயமுறுத்துவதற்காக இல்ல, உங்களுக்கு தெரியணும் சாபம்னா என்னன்னு தெரியணும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த 70வது வருஷத்துல திரும்ப அந்த எருசலேம் பட்டணம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. திரும்ப தேவன் தேசத்தின் மேல் மழையை பெய்ய பண்ணினார். இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல முதல் அதிகாரத்துல சொல்லும், அந்த பச்சை கிளி, வெட்டி கிளி, பச்சை புழு, முசுக்கொட்டை பூச்சி தின்ற வருஷத்தின் பலனை நான் திரும்ப தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய உபவாசம் ஒரு தலைவனாய் என்னை மாற்றும். என்னை ஆண்டவரே குற்றம் குறையிலிருந்து வெளியே கொண்டு வரும். நீர் யாரோ அதை நான் அனுபவிக்கணும். சுவாமி, நான் ஜெபிக்கிறேன், இந்த சபையின் மேல ஒரு ஆசீர்வாதம் இறங்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், என் மேல எந்த சாபம் இருந்தால் அது உடைக்கப்படணும். ஆமென். இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நாம ஜெபித்து இந்த பிசாசின் கிரைகளை அழிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் மீது ஒரு வல்லமை இறங்கணும். ஆண்டவர் இந்த உபவாச நாளை நியமித்திருக்கிறார். எனக்கு தெரியும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆலயத்தில் உங்க மேல ஆண்டவர் கொண்டு வர போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி இருக்கட்டும். இயேசுவை நோக்கி பார்ப்போம். உங்கள் உள்ளத்தை திறந்து செபி, உன் உள்ளத்தை திறந்து செபி. இது வெட்கப்படுகிற நேரமோ மற்றவர்களை பார்க்கிற நேரமோ அல்ல. ஒவ்வொருவர் கூப்பிடுவோம், ஆண்டவரை கூப்பிடுவோம், இயேசுவே என்று கூப்பிடுவோம். உனக்கு விரோதமாய் நிற்கிற அந்த பில்லி சூனியம் இன்றைக்கு அது உடைய போகிறது. உனக்கு விரோதமாய் நிற்கிற பல வருஷ சாபம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் அது முறிக்கப்பட போகிறது. உன்னை அடிக்கடி உன் குடும்பத்தில் வருகிற பிரிவினைகள், உன் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், உன் குடும்பத்தில் வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற போகிறது. உன்னை அடிக்கடி உன்னை வேதனை படுத்தி கொண்டிருக்கிற வியாதிகள், வியாதியினுடைய வல்லமைகள் இன்றைக்கு முறியடிக்கப்பட போகிறது. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும்படி ஜெபம் பண்ணுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை கிரியை செய்யாது. மனம் திரும்பும் பொழுது தேவன் விடுதலை கொடுப்பார். மனம் திரும்பும் பொழுது அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பார். பாவத்தோடு நீ இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உன்னை மேற்கொள்ளாது, பாவம் தான் உன்னை மேற்கொள்ளும். இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியே வா, அந்த சாபத்திலிருந்து வெளியே வா, அந்த புறம் கூறுகிற பாவத்திலிருந்து வெளியே வா, அந்த இச்சையின் பாவத்திலிருந்து வெளியே வா, இச்சையினுடைய பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து வெளியே வா, தகாத உறவுகளிலிருந்து வெளியே வா, சாப கட்டுகளிலிருந்து தேவனுடைய வெளியே கொண்டு வரட்டும். இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பிங்க. எல்லாரும் கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். உனக்கு விரோதமாய் பூரா மாசத்தி நான் தருணமா பிசாசு கர்ஜித்து கொண்டு நிற்கிறான். உன் குடும்பத்தை எப்படி விழுங்க
போகலாம், உன் பிள்ளைகளை எப்படி தேவனுக்கு விரோதமான பாதையிலே கொண்டு போகலாம், உன்னுடைய குடும்பத்தில் எப்படி சமாதானத்தை கெடுக்கலாம், உன்னை எப்படி வழி விலக பண்ணலாம் என்று பொல்லாத பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய வல்லமை எப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடு, ஏசப்பா நான் செய்த பாவத்தை மன்னியும், சபை கூடி வருதலை நான் விட்டேனே, நினைக்கும் பொழுது சபைக்கு வருவேன், நினைக்கும் பொழுது ஆராதனைக்கு வருவேன், இஷ்டம் இருந்தால் ஆராதனைக்கு வருவேன், இஷ்டம் இருந்தால் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன், இஷ்டம் இருந்தால் அந்த ஜெப நாளுக்கு வருவேன் என்று நீ ஒரு மேட்டிமையாய் நீ நடந்தாயே. மேட்டிமை ஆனவர் அத்தனை பேர் தலையிலும் சாபம் இருக்கும். மேட்டிமைக்கு காரணமே சாபம்தான். உனக்குள் சாபம் இருக்கிறபடினால் தான் நீ மேட்டிமையாய் இருக்கிறாய். உனக்குள் ஏதோ ஒரு சாபம் இருக்கிறபடினால் தான் உனக்கு தாழ்மை இல்லை. உனக்கு மேட்டிமையாய் இருக்கிறாய், மேட்டிமையாய் பேசுகிறாய், மேட்டிமையாய் நீ நடக்கிறாய், வசனத்தை எதிர்க்கிறாய், ஊழியனை எதிர்க்கிறாய், ஊழிய திட்டங்களை எதிர்க்கிறாய், உறவை கபாஷியந்தனா சபைக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படி, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே என் குற்றங்களை மன்னியும், இயேசுவே என் அக்கிரமத்தை மன்னியும், ஆண்டவரே என் மீறுதலை மன்னியும், ஆண்டவரே என்னுடைய முரட்டாட்டத்தை மன்னியும், ஆண்டவரே எனக்குள் இருக்கிற பலவீனங்களை மன்னியும். ஆண்டவரே ஏதோ ஒரு பலவீனம் என்னை அலக்களிக்கிறது, ஏதோ ஒரு பலவீனம் என்னை அலக்களிக்கிறது, ஏதோ ஒரு பாவம் என்னை அலக்களிக்கிறது, ஏதோ ஒரு அசுத்த ஆவி என்னை அலக்களிக்கிறது. ஆண்டவரே இந்த இரவு எனக்கு விடுதலை வேண்டும், ஆண்டவரே இந்த இரவு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என் குடும்பத்தில் நான் ஒரு சாபத்தை பார்க்கிறேன், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, என் குடும்பத்தில் நான் பெற்ற பிள்ளைகள் ஒருவரும் ஆசீர்வாதமாய் இல்லையே, சரியாய் படிப்பதில்லையே, கீழ்ப்படிவதில்லையே, ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு அசுத்தம், ஏதோ ஒரு அசுத்த ஆவி உன் குடும்பத்தை அலக்களித்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் இடத்தில் கூப்பிடு, ஆண்டவரே மனம் இறங்கும், தாவீதின் குமாரனே மனம் இறங்கும், ஆண்டவரே என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவு, ஆண்டவரே என் குடும்பத்திற்காக நான் உபவாசம் இருப்பேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் உபவாசம் இருப்பேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் மன்றாடுவேன், என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்ப்பேன் என்று தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பி. பணம் மட்டுமல்ல ஆசீர்வாதம், பணம் மட்டுமல்ல ஆசீர்வாதம், வேலை மட்டுமல்ல ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற சமாதானம் உன் குடும்பத்தில் இருக்கணுமே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் இருக்கணுமே. இந்த இரவு உனக்கு விரோதமாய் இருக்கிற ஒவ்வொரு அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய நாமத்தினால் வருகிறேன். நீ கர்த்தருடைய சமூகத்தில் கூப்பிடு, அப்பா இறங்கும் என்று சொல், எனக்கு மனம் இறங்கும். ஏன் நீ கடன் பாரத்தில் இருக்க வேண்டும், ஏன் நீ ஒரு நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்பட வேண்டும், ஏன் ஒரு குழந்தை இல்லாமல் நீ தவிக்க வேண்டும், ஏன் ஒரு திருமணம் ஆகாமல் நீ தவிக்க வேண்டும். ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு சாபம் உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. சபிக்கப்பட்ட மகளாய் இருந்தாலும் ரூத்தை தேவன் ஆசீர்வதித்தாரே, அவளுடைய தாழ்மை அல்லவா, அவளுடைய உண்மை அல்லவா, அவளுடைய நல்ல குணம் அல்லவா, அந்த சாபமாய் இருந்த ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியில் இருந்த ரூத்தை ஆசீர்வதித்த தெய்வம் உன்னை ஏன் ஆசீர்வதிக்க மாட்டார்? உன்னை தாழ்த்த மாட்டாயா? உன்னை தாழ்த்த மாட்டாயா மகளே? உன்னை தாழ்த்த மாட்டாயா மகனே? தேவனே எனக்கு இறங்கும் என்று ஜெபி. ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஒவ்வொருவரும் ஜெபிப்போம், ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு இறங்காவிட்டால், கர்த்தர் நமக்கு தயை செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்ந்து பயன் என்ன? இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் என்ன? இயேசுவின் அன்பு, இயேசுவின் இரக்கம் அளவற்றது அல்லவா? இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் மனம் இறங்குவார். உனக்கு அவர் மனம் இறங்குவார். உன் கண்ணீரை அவர் துடைப்பார். என் இயேசுவினுடைய இரத்தம் உன்னை கழுவும். என் ஆண்டவருடைய வல்லமை உன்மேல் இறங்கும். எல்லா நுகத்தடியும் முறிக்கப்படும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படு. குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்குமே. இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல். இயேசுவே என்னை மன்னியும். உன்னை ஞானி என்று நினைக்காத, உன்னை தாழ்த்து. உனக்கு ரொம்ப தெரியும் என்று பேசாத, உன்னை தாழ்த்து. என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று ஆண்டவரே ஆண்டவரிடத்தில் பெருமை பாராட்டாதே. உன்னை தாழ்த்து. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள கடவன்.
இதோ கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை இந்த அறை முழுவதும், இந்த அரங்கம் முழுவதும் ஆண்டோடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவே என்று கூப்பிடுங்க. அப்பா, என் மேல இரக்கமா இருங்க, என் குடும்பத்தின் மேல் இரக்கமா இருங்க, என் மனைவி பிள்ளைகள் மேல் இரக்கமா இருங்க. ஏசப்பா, எனக்கு இறங்குங்க என்று கூப்பிடுவோம். சபையாய் கூப்பிடுவோம். அப்பா என்று கூப்பிடுவோம். எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதலை மன்னியும். நாங்கள் சபையாய் மன்றாடுகிறோம், சபையாய் மன்றாடுகிறோம். எங்கள் குற்றத்தை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த ஒவ்வொரு குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மேல் இருக்கிற சாபத்தை உடையும் ஆண்டவரே. எங்கள் மேல் இருக்கிற ஆண்டவரே நியாய தீர்ப்பை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் தண்டனைக்குரியவர்கள் தான். நாங்கள் தகாததை செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம், அநியாயம் செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு மன்னிப்பு தாரும் ஆண்டவரே. சீயோனிலிருந்து கூப்பிடுகிறோம், சபையாய் கூப்பிடுகிறோம். இயேசுவே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். ஜெபி மகனே ஜெபி. கர்த்தர் இறங்கட்டும், ஆண்டவர் இறங்கட்டும், கர்த்தர் இறங்கட்டும், ஏசப்பா இறங்கட்டும், பிதாவே இறங்கும், எங்களுக்கு இறங்கும். இயேசுவே, உம்முடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். என்னை கழுவும், என் குடும்பத்தை கழுவும், இந்த அன்பு பிள்ளைகளை கழுவும், ஒவ்வொருவரையும் கழுவும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவும். ஒவ்வொருவர் மீதும் இருக்கிற அந்த சாபங்களை கழுவி அருளும், அந்த குற்றங்களை மன்னித்தருளும், அந்த மீறுதலை மன்னித்தருளும். தெய்வ பயம் இல்லாமல் நடந்ததை மன்னியும். தெய்வமே, உமக்கு முதலிடம் தராமல் பணத்துக்கு முதலிடம் கொடுத்ததை மன்னியும், மனுஷனுக்கு முதலிடம் கொடுத்ததை மன்னியும், உலகத்துக்கு முதலிடம் கொடுத்ததை மன்னியும். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எங்க மேல ஆசீர்வாத மழை பெய்யாதபடி, எங்க மேல ஆசீர்வாதம் இறங்காதபடி ஆண்டவரே, வானம் எங்களுக்கு வெண்கலமாய் மாறி போனது, பூமி எங்களுக்கு இரும்பாய் மாறி போனது. தகப்பனே இறங்கும். இந்த இரவு பரலோகம் திறக்கப்படட்டும். அசுத்த ஆவிகள், எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற செய்வினை ஆவிகள், எங்களுக்கு விரோதமாய் சுற்றி சுற்றி வருகிற அந்த சாப ஆவிகள் இப்பொழுது சுட்டெரிக்கப்படட்டும். அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள், அடிமை தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற அடிமை தனத்தின் ஆவிகள், முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துகிற பொல்லாத அசுத்த ஆவிகள், பொல்லாத விக்கிரகத்தின் வல்லமைகள், பொல்லாத ஆண்டவரே வல்லு சர்பத்தின் ஆவிகள், பொல்லாத அசுத்த ஆவிகள், பொல்லாத பாம்பின் கிரியைகள், பொல்லாத மந்திர கிரியைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆதியாகமம் 3:1 தந்திரமாய் சர்ப்பமானது தந்திரமாய் ஸ்திரீயை வஞ்சித்தது, அதே போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை தந்திரமாய் வஞ்சிக்கிற அந்த சர்ப்பம் சுட்டெரிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகளை தந்திரமாய் வஞ்சிக்கிற ஏவாளை வஞ்சித்ததை போல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்கிற அந்த தந்திர ஆவி, அந்த சர்ப்பத்தின் ஆவி சுட்டெரிக்கப்படட்டும், சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே, சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று அந்த ஏவாள் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் புலம்புகிறாள். ஆண்டவரே, சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது, நான் நல்லாதான் இருந்தேன், நான் நல்லாதான் இருந்தேன், இந்த பழத்தை சாப்பிடக் கூடாது என்று தேவன் சொன்னார் என்று சொன்னேன். ஆனால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. உன்னை எந்த சர்ப்பமும் வஞ்சிக்க கூடாது, உன்னை எந்த சர்ப்பமும் வஞ்சிக்க கூடாது. ஜெபி ஆண்டவரே, எந்த சர்ப்பம் என்னை வஞ்சிக்க கூடாது, எந்த தெலீலாள் என்னை வஞ்சிக்க கூடாது, எந்த அப்சலோம் என்னை வஞ்சிக்க கூடாது. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெபி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சர்ப்பங்கள் அழியட்டும் ஆண்டவரே, சர்ப்பங்கள் அழியட்டும் ஆண்டவரே.
தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடிக்கிற வழியில் கிடக்கிற சர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பயணத்தில், நம்முடைய முன்னேற்றத்தில் வழியிலே கிடக்கிற சில சர்ப்பங்கள் இருக்கிறது. அவைகள் நம்மை கடித்து நம்முடைய ஓட்டத்தை நிறுத்தும். இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட சர்ப்பங்கள் சுட்டெரிக்கப்படட்டும். ஜெபி ஜெபி ஜெபி. உன் குடும்பத்தில் இருக்கிற சர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படட்டும். இந்த சபையிலே நுழைந்த வஞ்சிக்கிற சர்ப்பம் தன்னுடைய வாளாலே ஜனங்களை ஜீரபா கர்பனோ ஷியாந்தனா நட்சத்திரங்களை கீழே தள்ளுகிற அந்த வஞ்சிக்கிற சர்ப்பம், அந்த பொல்லாத சர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு சுட்டெரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த தேள்கள், எந்தெந்த சர்ப்பங்கள், எந்தெந்த ஓநாய்கள், எந்தெந்த குள்ள நரிகள், எந்தெந்த அசுத்த ஆவிகள் குடும்பங்களிலேயும் சபைகளிலேயும் சுற்றி கொண்டிருக்கிறதோ அவைகள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஜெபி ஜெபி ஜெபி. அசுத்த ஆவிகள் சுட்டெரிக்கப்படுவதாக. வஞ்சிக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் சுட்டெரிக்கப்படுவதாக. குடும்பத்தை அலக்களிக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகள் சுட்டெரிக்கப்படுவதாக. எல்லாரும் ஜெபிப்பீர்களா? ஆண்டவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. நாம ஜெபிக்கும் பொழுதே பிசாசின் ஆவிகள் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்ப்பங்கள் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகள் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓநாயின் ஆவிகள் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அசுத்த வல்லமைகள் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு மேலாயிருக்கிற சாபங்கள் உடைவதாக. உனக்கு மேலாயிருக்கிற சாபங்கள் உடைவதாக. உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் உடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு சாபங்களும் முறியடிக்கப்படுவதாக. ஒவ்வொரு சாபத்தின் ஆவிகள் விலகுவதாக. பரிசுத்த தெய்வமே அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலை கால்களில் பூசப்பட்ட பொழுது ஆண்டவரை சங்கார தூதன் எகிப்திலே நுழைந்தான். ஆனால் இஸ்ரவேல் உடைய ஒரு வீட்டிலும் அவன் நுழையவில்லை. அந்த இரவு சாபம் முறிந்தது. அந்த இரவு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டார்களே. இப்பொழுது பரலோகத்தின் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு மீதும் இப்பொழுதே சிந்தப்படுவதாக, இப்பொழுதே சிந்தப்படுவதாக. இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டிற்கு மேலாய், அது இந்தியாவோ, ஸ்ரீலங்காவோ, மலேசியாவோ, ஆண்டவரே சிங்கப்பூரோ, அது எந்த இடமோ இயேசுவே, இதை எங்கிருந்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அது துபாயா இருந்தாலும், இந்தியாவா இருந்தாலும், உலக நாடுகளா இருந்தாலும், கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கிலும் விலையேற பெற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம், நீதியின் தேவனின் ரத்தம், தேவகுமாரனின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், பரிசுத்தமான ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் இறங்குவதாக. அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இந்த சபை மேல் இறங்குவதாக. சிங்கப்பூரில் இருக்கிற சபைகள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. ஒவ்வொரு சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால், என் பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு கட்டுகளை உடைக்கிறேன். அந்த சாப நுகம் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு பாடலை பாடி ஆவியினால் உங்களை நிரப்ப நான் விரும்புகிறேன். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. பழைய பாடல், தெரிந்த பாடல். கரங்களை தட்டி அதை பாட போகிறோம். ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென்,
எல்லாரும் நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இந்த பாடலை பாடணும். பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்திடும் 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 உம்முடைய வல்லமையினால் நிரப்பு உம்முடைய வல்லமையினால் நிரப்பு உம்முடைய வல்லமையினால் நிரப்பு உம்முடைய அக்னியினால் நிரப்பு உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பு. பெந்தேகோஸ்தே Thank you Lord. உங்க வல்லமை உங்க அபிஷேகம் ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கிறாங்க. ஊற்றுங்க உங்களுடைய வல்லமை, ஊற்றுங்க உங்களுடைய வல்லமை, ஊற்றுங்க உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுங்க உங்களுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை உண்மையில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவர் மீதும். ஓ ஜீசஸ், பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள். அப்போஸ்தல அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். விடுதலை விடுதலை விடுதலை. உனக்குள் அக்கினி இறங்குகிறது. நிமாமா ஷக்குனா பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே ஆங்காங்கே வல்லமையா இறங்கிக் கொண்டிருக்கிறார். Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. You are not alone. You are not alone. God is moving. The Lord is moving. The power of the Holy Spirit is coming upon you like a mighty wind, like a fire, like a fire. Receive it. Receive it, my dear brother. Open your mouth and praise God. Today is the day of deliverance. Today is the day of blessing. You are going to receive mighty anointing. Open, 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 open. Open your heart. Open your mind. Open your mouth. Praise God. Praise God. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் 4/3A நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.